சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் பெற்ற புலவர்களோட சரித்திரமே கேட்க கேட்க சுவாரஸ்யமா இருக்கும். பெண்ணையாற்றோட கரையில திருவாமாத்தூர் அப்படின்னு ஒரு சிவக்ஷேத்திரம். அங்க இரட்டை புலவர்கள் கலம்பகம் பாடினா. அதுல ஒரு பாட்டுல மேற்கரையில கோயில் இருக்கிறதா பாடிப்பா. ஆனா ஆற்றினுடைய கீழ்கரையில தான் கோயில் இருக்கும். அரங்கேற்றம் பண்ணும்போது சபையினர்லாம் பாட்டுட்டு, என்ன நீங்க தப்பா பாடியிருக்கேன், கோயில் கீழ்கரையில இருக்கு அப்படின்னா. அதுக்கு இரட்டை புலவர்கள் சொன்னா, நாங்க எதையுமே பாடுறதில்ல, எங்கள் நாவில் குடிக்கொண்டுள்ள நாமகள் புறம் சொல்லாள், தப்பாவே சொல்ல மாட்டா அப்படிங்கிறா. அதுக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு ராத்திரியே ஒரு பெரிய மழை வந்து ஆற்று திசை மாறி மாறி ஓடி கீழ்கரையில் இருந்த கோயில் அவ பாடின மாதிரியே மேற்கரைக்கு போயிடுத்து. அப்படி சரஸ்வதி தன்னுடைய பக்தர்களான புலவர்களுடைய வாக்கை காப்பாத்துறதுக்காக திருவிளையாடல் விளையாடினா. நாமும் சரஸ்வதி தேவி கிட்ட தூய்மையான பக்தி வச்சோம்னா நமக்கு பரிபூர்ண கட்டாட்சம் கண்டிப்பா கிடைக்கும். This is Vamshini presenting Shakti Trayam from Katha Sindhu Pathshala. Katha Sindhu